ஆ! ஐயோ! நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது. குழந்தை சாப்பிடும்போது அப்படி எல்லாம் கண்ணு வைக்காதீங்க. புள்ள சாப்பிட்டோம் கல்லும் கரையும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், டீனேஜில் வந்து உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லாயிருக்கும், ஜீரணம் ஆகிடும் சீக்கிரமாக. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். அது உண்மைதான். பட் ஆனால் ரொம்ப பேட் லைஃப் ஸ்டைல், ஆக்டிவிட்டியே இல்லாத லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு டிசீஸ் கொண்டு வரலாம். இப்போ ரீசெண்ட் ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீனேஜர்ஸ்க்கும் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வருது. லைக் டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஒபிசிட்டியாக இருக்கட்டும், தைராய்டு டிஷ்யூஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய டிசீஸ் கண்டிஷன் வந்து டீனேஜர்ஸ்லேயே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப்பாக இருக்கட்டும், அண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், ஹை கார்ப் ஃபுட் எடுக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது, ப்ராசஸ்டு ஃபுட்டு அதிகமாக கொடுக்கறத தவிர்த்துக்கிறது. அதே நேரத்தில் ரெகுலர் எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுங்க. பட் ஜங்க் ஃபுட்ஸ் வீட்டில் ஆர்டர் பண்ணாமல் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு வெளியே வாங்கி கொடுக்கறது ஓகே. அவங்களுக்கு ரெகுலர் அன்வான்ட் ஃபுட் ஈட்டிங் வந்து ஸ்டாப் ஆகும். தேங்க்யூ.